பாவங்க நம்ம சரவணன் இந்த மயில கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறாரு பாவம். அந்த அஞ்சலி பொண்ணு வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா சண்டை போட்டு ஒரு ரகலை பண்ணி அஞ்சலி அவங்க அப்பா அம்மா திட்டி ஃபைனலா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சரவணன் ஃபோன் பண்ணி பேசும்போது வேற சரவணா அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில மயில் பாவம் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. பாவம் ஒரு என்னதான் பாவம் பண்ணாரு, இங்கேயும் அங்கேயும் இல்லாம ஒரு குழந்தைய வச்சுட்டு அவர் அப்படியே மாட்டின்னு முழிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அதோடாச்சும் அவங்க அம்மா விட்டாங்களா, திரும்பவும் போயிட்டு பாண்டியன் வீட்டுல போயிட்டு சண்டை போடுறது. என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிக்கிட்டீங்களா, உங்க புள்ள ஒழுக்கமா நீங்க வளர்க்கல, இந்த மாதிரிலாம் நீங்க உருப்படுவீங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா, என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரவணனோட அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னா அதை சொல்லாம அந்த பொம்பளை சண்டை போடுறதுலே இருக்கு. அவங்களுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாரிசு அவ வயிற்றுல வச்சுன்னு இருக்கா, என்ன சொல்லுவாங்க, அவங்க அமைதியா நிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி பொம்பளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோன்றது கூட யோசிக்காம இது அதுன்னு போயிட்டு இஷ்டத்துக்கும் பேசுது, இஷ்டத்துக்கும் சண்டை போடுது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாங்க. இந்த பொம்பளையா பாட்டுக்கு வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க அப்படி பண்றீங்க, உங்க புள்ள சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விடுது. அவங்க ஆனா மனசு காணாம வந்து மயில பார்க்க வராங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த பொம்பளை உடனே எனக்கு இங்க இருந்தா எனக்கு எதாவது பேச தோணுனா நான் வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுது. இவங்களும் வந்துட்டு நீ உடம்ப பாத்துக்கோமா, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு போன் வருது, வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு மயிலுக்கு வந்து மனசு கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க மாமனார் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஸோ இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல இதுதான் நடந்தது. இந்த மாதிரியான அப்டேட் தெரியறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.